இன்னைக்கு எபிசோட் ரொம்பவே மோசமா போச்சு அப்டின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஆடியன்ஸ் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் நடக்கும் அப்டின்னு உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாதிரி இந்த வீடியோல கேரக்டரோட பிஹேவியர்லருந்து அடுத்தடுத்து என்ன இன்ட்ரஸ்டிங்கா நடக்கப் போகுது, அதே மாதிரி அடுத்து சூர்யா நெக்ஸ்ட் பிளான் பிரெடிக்ஷன் என்ன அப்டின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா, இத்தன நாள் நம்ம நந்தினி பிளான் பண்ண விஷயம் சூர்யாவுக்கு தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா, நந்தினிக்கு முன்னாடியே விஷயங்கள் தெரிஞ்சத சூர்யா கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம். அத சொல்லாம இருந்ததுனால தான் இவ்ளோ பெரிய பிரச்சனையும். அதே மாதிரி இப்போ கேரக்டர் பிஹேவியர் அப்படிங்கிற மாரி பார்த்தா, அதாவது இப்போ தன்னோட அண்ணன், அதாவது சூர்யா என்ன இருந்தாலுமே சரி, அதாவது இந்த தன்னோட ஃப்ரெண்ட வந்து கொலை பண்ணாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லும்போதும் சரி, இல்ல வந்து என்ன ஆனாலுமே தன்னோட அண்ணன் இந்த மாரி பண்ணியிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இந்த அதாவது சுரேகா வந்து நெனச்சிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. சுரேகா வந்து உண்மையிலேயே ஒரு மோசமான ஒரு கேரக்டர்ல இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தன்னோட அண்ணன ஜெயிலுக்கு அனுப்புறாங்க, ஜெயிலுக்கு வந்து போறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறாங்க இப்படின்ற பல விஷயங்கள் நடக்குது. ஆனா அந்த இடத்துல வந்து சுரேகா எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. அதுவும் இல்லாம தனக்கு நல்லது நடந்தா மட்டும் போதும் அப்படிங்கிற மாரி தான் நெனச்சிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அதே மாதிரி இங்க யார் இருந்தாலும் இல்லனாலும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும் அப்படிங்கிற மாரி இருக்காங்க. ஆனா சூர்யா, அதாவது சூர்யாவோட கேரக்டர் அந்த ஒரு பிஹேவியர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, உண்மையிலேயே சூர்யா இருந்துட்டு, இப்போ இது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தி இந்த அந்த ரஞ்சித்தோட உண்மையான சுயரூபத்த வெளிய கொண்டு வந்து, அவன் யாரு, என்ன, ஏது அப்படிங்கிறத ஊர் உலகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும். அதே மாதிரி எல்லார் முன்னாடியும் தான் எந்த ஒரு தப்புமே செய்யல அப்படின்றதையும் நிரூபிக்கணும். அதே மாரி முக்கியமான ஒரு விஷயம், தன்னோட தங்கச்சி சுரேகாவோட வாழ்க்கைய காப்பாத்தணும் அப்படிங்கிறது தான். அந்த ஒரு விஷயத்துல உண்மையிலேயே சூர்யா வந்து இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்ததா எமோஷனல் சீன் அப்படின்னு வரும்போது இந்த அ அதாவது ரஞ்சித் வந்து உண்மையிலேயே இப்படி எமோஷனலா நடிப்பான் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இந்த சுரேகா கிட்ட போயிட்டு இந்த மாரி உன் அண்ணன போய் வெளிய இருக்கிறத பத்தி பேசலாம். இந்த கல்யாணத்துல அவர் இருக்கட்டும். அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நெறைய விஷயங்கள வந்து அங்க சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இப்போ நந்தினி தான் இதுல மிகப்பெரிய ஆபத்தான ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நந்தினி வந்து இந்த ரஞ்சித்த வெளிய கொண்டு வரணும். ரஞ்சித் தான் இந்த கொலை பண்ணது அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து பிளான் பண்ணதுனால தான் கடைசியில சூர்யா இதுல சிக்கிக்கிட்டாரு. அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் நம்ம நந்தினி பண்ணதுதான். நந்தினி பண்ண மிஸ்டேக்கால தான் இவ்ளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அதே மாதிரி இப்போ அடுத்த விஷயமா, அதாவது இதுல இந்த ரஞ்சித்தோட கல்யாணம் நடக்க போறது கிடையாது. ரஞ்சித்துக்கும் இந்த சுரேகாவுக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு. ஆனா அதே சமயத்துல அருணாச்சலையா வந்து அவரு அதாவது இந்த மாரி வந்து தன்னோட புள்ள இல்லாம வந்து இந்த கல்யாணம் நடக்குதே அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி ஃபீல் பண்றாங்க. நந்தினியும் வந்து எத்தனையோ முறை சொல்லிட்டாங்க. சூர்யா அப்படி பண்ணல எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இதுல வந்து உண்மையிலேயே ஃபேன்ஸ் எல்லாமே நெனச்சிட்டு இருக்கிறது. அதாவது எல்லாருமே வந்து இந்த ஒரு விஷயத்த தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சூர்யா வந்து போலீஸ் ஸ்டேஷன்லருந்து வெளிய வரணும். அடுத்ததா வந்து இந்த ரஞ்சித்த பத்தின உண்மைகள் வெளிய வரணும். ரஞ்சித்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போணும். அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் வந்து தெளிவா இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடந்த எபிசோட வச்சு உண்மையிலேயே ஆடியன்ஸ் வந்து அ ரொம்ப இப்போ வெக்ஸ் ஆயி போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் தான் நடந்துருச்சு. அதாவது சூர்யாவ ஜெயில்ல புடிச்சு போடுவாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. இந்த ரஞ்சித் இப்படி எல்லாத்தையுமே மாத்துவான், இவன் இப்படி தப்பிச்சுருவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உண்மையிலேயே ஆடியன்ஸ் யாருமே வந்து எதிர்பார்க்கல அப்படின்னே சொல்லலாம். அவங்க இப்போ ரொம்ப ஷாக்ல தான் இருக்காங்க. ஏன்னா சூர்யா ஜெயிலுக்கு போயிட்டாரு. அதுவும் இல்லாம இந்த கொலைய பண்ணதா சொல்லி இவ்ளோ பெரிய விஷயங்கள் வந்து நடந்தது உண்மையிலேயே வந்து யாராலயுமே ஏத்துக்க முடியாம வந்து இருந்துட்டு இருக்காங்க. அதே மாரி அடுத்ததா இந்த ரஞ்சித்தோட பிளான், அதாவது ரஞ்சித் அடுத்ததா என்ன பிளான் பண்ண போறான் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் இப்ப பார்க்கலாம். அதாவது ரஞ்சித் இருந்துட்டு ஏற்கனவே அவன் சைடுல எல்லாத்தையுமே பண்ணிட்டான். முதல்ல ரொம்ப பயந்துட்டு இருந்தான். கடைசியில இதுல எல்லாமே வந்து சூர்யாவுக்கு எதிரா ஆதாரங்கள் திரும்புனதுனால, இப்ப சூர்யாவ இதுல சிக்க வைக்கணும்னு நினைச்சான், சிக்க வச்சுட்டான். அடுத்ததா இந்த கல்யாணம் பண்ணிட்டு உடனுக்குடியா, அதாவது எந்த அளவுக்கு சீக்கிரமா நம்ம அமெரிக்கா போறோமோ, அந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறது வந்து சொல்லி, அவன் இருந்துட்டு இப்போ ரொம்ப இதா இருந்துட்டு இருக்கான். ஏன்னா சூர்யாவ புடிச்சுட்டு போயிட்டாங்க. இனிமே நமக்கு பிரச்சனை கிடையாது. நந்தினி உன்னால இனிமே எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, அடுத்ததா வந்து
இதுல அ அதாவது டைரக்டர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம சூர்யாவ இதுல சிக்க வச்சுட்டு, அடுத்ததா வந்து நம்ம அதாவது இந்த ரஞ்சித்த வந்து தப்பிக்க வைக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்லி, அதே மாதிரி நந்தினி எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இதுல தெரியப்படுத்த போறாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய நந்தினி இருந்துட்டு, நம்ம சூர்யாவ எப்படியாச்சும் வெளிய எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் நைட் விட்டுட்டாங்க. நாளைக்கு காலையில விடிஞ்சது அப்படின்னா, சுரேகாவோட கழுத்துல அந்த ரஞ்சித் தாலிய கட்டிடுவான். அந்த ஒரு விஷயத்த ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய விஷயத்த நம்ம சூர்யா செய்ய போறாங்க. அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தப்பிச்சு போய் இந்த ரஞ்சித்தோட உண்மையான முகத்த வந்து சூர்யா கிழிக்க போறாரு. அதே மாதிரி நெக்ஸ்ட் எபிசோட் ட்விஸ்ட் வந்து பிரிடிக்ஷன் பார்க்குறோம் அப்படின்னா, அதாவது இந்த ரஞ்சித்துக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கிற மாரி தான் இருக்கும். அவ்வளோதான் நம்ம நெனச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அவன் அவ்ளோ ஸ்ட்ராங்கா இருப்பான். அதே மாரி நம்ம சூர்யா தான் இதுல ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ வந்து குடுக்க போறாங்க ஆடியன்ஸுக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆடியன்ஸ் வந்து ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். சூர்யா மாஸ் காட்டணும். அதே மாரி நந்தினியும் மாஸ் காட்டணும். இந்த ரஞ்சித் வந்து உண்மையிலேயே கொலைகாரன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயத்துக்காக நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட்ட வந்து இதுல ரிவீல் பண்ண போறாங்க. அந்த ஒரு ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம சூர்யாவ வந்து போலீஸ் இப்போ விடுவிக்க போறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, ஒரு நாள் எனக்கு டைம் குடுங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, சூர்யா ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. இந்த கொலைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியும் சொல்றாங்க அப்படிங்கிறதுனால, கடைசியில இந்த ரஞ்சித்த அரெஸ்ட் பண்ண போறது உறுதியாக போகுது. அந்த ஒரு விஷயம் தான் வந்து எல்லாமே நடக்கும். இந்த ஒரு ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.